Hi students, this is Ashok Kumar, Math faculty from RGR Academy. லாஸ்ட் வீடியோவில் நம்ம வெக்டர் அல்ஜிப்ரால இருந்து எம்சிக்யூஸ் எப்படி ஈஸி மெத்தட்ல சால்வ் பண்ணணுன்றதை நம்ம லேர்ன் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமியில் போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கோர்சஸ்க்கான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்க லிங்க் ஆர் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லெசன் 3 டைமென்ஷனல் ஜாமெட்ரி. இதில் எம்சிக்யூஸை எப்படி லெஸ் தென் 2 மினிட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ணுறது நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். So first question, if a line makes an angle pi by 4 and 3 pi by 4 with x-axis and y-axis respectively, then the angle which it makes with z-axis. Generally, direction cosines வச்சு இதை பண்ணுவாங்க. Direction cosines யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா cos alpha, cos beta, cos gamma என்ற வேலை நம்ம சொல்லலாம். அதர்வைஸ் L, M, N அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த L, M, N பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. That is L square plus M square plus N square which is equal to 1, or இதை நீங்கள் கொசைன்ஸ் வச்சு சொன்னீங்க cos square alpha plus cos square beta plus cos square gamma which is equal to 1. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். Alpha is replaced by pi by 4. So step 1 is cos square pi by 4 plus beta is replaced by 3 pi by 4, cos square 3 pi by 4 plus cos square gamma. Let it be as it is. அதான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய unknown. cos pi by 4 ஓட வேல்யூ 1 by root 2. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 by 2 கிடைக்கும். cos square 3 pi by 4 minus 1 by root 2. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா plus 1 by root 2 மாறிடும். cos square gamma, let it be as it is. 1 by 2 plus 1 by 2 is equal to 1. இந்த 1 கேன்சல் ஆகிடும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் 0 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். காஸ் எந்த டிகிரியில் உங்களுக்கு 0 கொடுக்கும்? 90 டிகிரி. ஸோ காமா ஈக்குவல் டு 90. ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் இஸ் அவைலபிள் இன் த ஆப்ஷன் பி. தட்ஸ் ஆல். Now let me go to one more question. A line passes through the point A, pi minus 2, 4 and it is parallel to a vector 2i minus j plus 3k. Vector equation கேட்டிருக்காங்க. The passing through the point, we can form on A vector. A vector equal to 5i minus 2j plus 4k. இந்த vector form பண்ண முடியும். Parallel to the vector, நம்ம ஜெனரலாகவே U vector or V vector எடுத்துக்கலாம். Now let me take U vector. இப்போ இந்த A vector and V vector, U vector வச்சு equation of a line form பண்ணோம். Particular vector form. R vector equal to A vector plus T into U vector னு சொல்லுவாங்க. So now R vector equal to, what is A vector? 5i minus 2j plus 4k plus t into, what is U vector? 2i minus j plus 3k. This is the vector form of a line. The correct option is available in option C. இருக்கு பாருங்க. ஆப்ஷன் A and ஆப்ஷன் B ரெண்டுமே ராங் ஆன்சர். காரணம் ரெண்டுமே பிளேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் D அப்படியே எக்ஸாக்டா மாத்திட்டு இருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல U வெக்டர் யூஸ் பண்ணிருக்காங்க, அங்க A வெக்டர். ஸோ இட் ஆல்சோ cannot be the answer. ஸோ 2 கொஸ்டின்ஸ் சூனர், சீக்கிரமா முடிச்சிட்டோம். எகைன் உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஈஸி மெத்தட்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் லேர்ன் பண்றதுக்கு ஆர்ஜிஆர் அகாடமியில் போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைனில் நீட், JEE அண்ட் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ்க்கான கோர்சஸ் அண்ட் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. Third question, the Cartesian equation of the line x minus 1 by 2 equal to y plus 2 by 3 equal to z minus 5 by minus 1. They are asking the vector equation. இப்போ பாருங்க, the passing through the point என்ன இருக்கு பாருங்க. இங்க சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. The minus 1 becomes plus 1, plus 2 becomes minus 2, minus 5 becomes plus 5. That is the passing through the point. சைன் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம். So 1 minus 2 plus 5.
So in the passing through the point, we can form A vector. So I minus 2j plus 5k. Next, direction cosines are 2, 3, minus 1. இதில் வந்து நம்ம U vector form பண்ணிக்கலாம். So direction cosines are 2, 3, minus 1. Sign change பண்ணக்கூடாது. From here we can form U vector. U vector equal to 2y plus 3j minus k. What is the vector equation for a straight line? R vector equal to A vector plus T into U vector. What is A vector? I minus 2j plus 5k plus T into, what is U vector? 2y plus 3j minus k. The correct option is available in option A. Okay, va? பாருங்க I minus 2j plus 5k கரெக்டா இருக்கு. 2y plus 3j minus k. Exactly match ஆகுது. Now let me go to the one more question. If the line x minus 2 by 2k equal to y minus 3 by 3, z plus 2 by minus 1, and x minus 2 by 8 equal to y minus 3 by 6 equal to z plus 2 by minus 2. The lines are parallel னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேரலல்னு சொன்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த ரெண்டு லைனுக்குமே டைரக்ஷன் கொசைன்ஸ் இருக்கும்ல, தட் இஸ் A1 B1 C1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லைனோட டைரக்ஷன் கொசைன்ஸ். செகண்ட் லைனோட டைரக்ஷன் கொசைன்ஸை A2 B2 C2னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இதை எப்படி எழுதியிருக்காங்கன்னா ப்ரொபோர்ஷனலாக எழுதியிருக்கேன். A1 by A2 ஈக்குவல் டு B1 by B2 ஈக்குவல் டு C1 by C2. இதான் பேரலலுக்கான கண்டிஷன். What about A1? 2k. A2 ஓட வேல்யூ 8ன்னு இருக்கு. B1 3, B2 6. C1 is equal to minus 1. C2 equal to minus 2. இதில் முக்கியமான விஷயம், before applying the condition, the x, y, z இருக்கு பார்த்தீங்களா, both the linesல coefficient exactly 1 இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல coefficient 1 இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி டைரக்டா எடுக்க முடியும். அப்படி 1 இல்லை அப்படின்னா அந்த நம்பர் காமனா டேக்கன் அவுட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களால A1 B1 C1 A2 B2 C2 ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ பாருங்க 2k by 8 கேன் பி ரிட்டன் as k by 4. மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 by 2 கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. now k equal to 4 by 2. 4 by 2 னா 2. So the answer is available at option B. இது parallelக்கான கண்டிஷன். Suppose two lines are perpendicular. Two lines are perpendicular னா என்ன கண்டிஷன் இருக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க சொல்லுங்க. By using the direction cosines. Now let me go to the next one. The Cartesian equation of a line x minus 2 by 2 equal to y plus 1 by 3 equal to z minus 3 by minus 2. Find the vector equation கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஒன்று டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் ஹியர் இந்த இடத்துல பாருங்க, பாசிங் த்ரூ த பாயிண்ட் சைன் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பாஸ் த்ரூ த பாயிண்ட்ஸ் பாருங்க, சைன் சேஞ்ச் பண்ணா minus 2 becomes plus 2, plus 1 becomes minus 1, minus 3 becomes plus 3. இங்கிருந்து நீங்க A வெக்டர் ஃபார்ம் பண்ணணும். Now A வெக்டர் equal to 2y minus j plus 3k. டைரக்ஷன் கொசைன்ஸ் பாருங்க 2, 3, minus 2 வித்தவுட் சேஞ்சிங் இட் சைன், அதை அப்படியே எடுத்துக்கோங்க. 2, 3, minus 2. இதுல இருந்து நீங்க U வெக்டர் ஃபார்ம் பண்ண முடியும். U வெக்டர் equal to 2y plus 3j minus 2k. What is the vector equation of a line? R vector equal to A vector plus T into U vector. T is a some scalar. Complete பண்ணிடலாமா? Now R vector equal to what is A vector? 2y minus j plus 3k plus T into what is U vector? 2y plus 3j minus 2k. The correct answer is available in option A வந்து equation of a plane. So it never be the answer. Option D equation of the plane உங்க சிலபஸ்லயே கிடையாது. இந்த பிளேஸ் பாருங்க, ஆப்ஷன் பில 2y plus 3j இருக்கு, பட் நமக்கு அவைலபிளா இருக்கு 2y minus j. ஸோ ஆப்ஷன் பியும் ராங் ஆன்சர். ஆட்டோமேட்டிக்கலா ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆப்ஷன் டெஸ்டிங். ஆப்ஷன் டெஸ்டிங் பண்றது மூலமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, யூ கேன் சேவ் யுவர் டைம்.
ஸோ இந்த மாதிரி எம்சிக்யூஸ்க்குலாம் நம்ம ரொம்ப கம்மியான டைம் அலாட் பண்ணிட்டா சப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது அந்த டைமை நீங்கள் அங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். Now let me go to the one more question. The direction cosines of a line are 1 by a, 1 by a, 1 by a, then which condition will hold? யூஸ்வலாகவே டைரக்ஷன் கொசைன்ஸை நம்ம எல்எம்என்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த பிளேஸை பொறுத்த அளவுக்கு எல்எம்என் எல்லாமே ஈக்குவலாக இருக்கு. ஆல் ஆஃப் தம் ஆர் ஈக்குவல் டு வாட்? 1 by. வாட் இஸ் த கண்டிஷன்? கண்டிஷன் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த டைரக்ஷன் கொசைன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய கண்டிஷன். What is L square? 1 by a square. What is M square? 1 by a square. N square is also 1 by a square because all of them are equal. So finally, எப்படி எழுத முடியும்? 3 by a square equal to 1. So a square equal to 3. A equal to plus or minus root 3. This is the condition for A. This is available in option C. So option C is the correct answer. Now let me go to one more question. The straight line perpendicular to z-axis, parallel to z-axis, parallel to y-axis and parallel to x-axis அப்படின்னு இருக்கு. இந்த சம்ம ரொம்ப 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 ஈஸியாவே நீங்க சால்வ் பண்ணலாம். இந்த பிளேஸ்ல பாருங்க, டைரக்ஷன் ரேஷியோல எக்ஸாக்டா z-axis-ஓட 0ன்ற ஆங்கிள் கிரியேட் பண்ணுது. தட் மீன்ஸ் 90 டிகிரி cos 90 can be equal to 0 இருக்கும். அப்படின்னா பர்பண்டிகுலர் டு இசட் ஆக்சிஸ், தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர், டைரக்ட் ஆன்சர். இதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இந்த 0 மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். Now let me go to the one more question. A vector makes an angle pi by 4 with the positive direction of the x-axis, both x-axis and the y-axis. Then the angle which it makes with the positive z-axis கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, x-axisலையும் y-axisலையும் சேம் ஆங்கிள். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் கிரியேட் பண்ணுறது தான் உங்களுக்கு எல் சொல்கிறாங்க, ஒய் ஆக்சிஸில் கிரியேட் பண்ணுறது எம். அது ரெண்டுமே சேமாக இருக்குது. விச் இஸ் ஈக்குவல் டு வாட்? காஸ் பை பை 4. காஸ் பை பை 4 இஸ் ஈக்குவல் டு 1 by root 2. நாம் ஆக்சுவலாக ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என். என் யூஸ்வலாக எப்படி எடுத்துப்பாங்கன்னா காஸ் காமான்னு எடுத்துப்பாங்க. வாட் இஸ் த மேத்தமேட்டிக்கல் கண்டிஷன் கனெக்டிங் த டைரக்ஷன் கோசைன்ஸ்? எல் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1. What is L square and M square? 1 by 2. N square we don't know. M square is 1 by 2. 1 by 2 plus 1 by 2 is plus 1. Plus 1 right side transfers பண்ணீங்கன்னா N square is equal to what? 0. Otherwise என்னன்னு சொல்லலாம்? Cos square gamma is equal to 0. Cos எந்த டிகிரியில் உங்களுக்கு 0 கொடுக்கும்? 90 டிகிரி. So gamma equal to 90. So it is available in option D. So time save பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் இதெல்லாம். எந்த அளவுக்கு டைம் சேவ் பண்ணுறோமோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு ஒர்க்கும் இருக்குது. எம்சிக்யூஸில் நீங்கள் டைம் சேவ் பண்ண முடியும் கன்ஃபார்மாக. தெர் இஸ் எ பாசிபிலிட்டி. அதுக்கு நீங்கள் மோர் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் எம்சிக்யூஸை நீங்கள் சால்வ் பண்ணணும் வீட்டில். நியர்லி ஒவ்வொரு லெசன்லையுமே நியர்லி 150லேருந்து 200 எம்சிக்யூஸாவது நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லெசன் ஆர் அந்த கான்செப்டில் உங்களுக்கு நல்ல சப்ஜெக்ட் குரூப் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி எம்சிக்யூஸ் நியர்லி உங்களுக்கு 32 எம்சிக்யூஸ் இருக்கு. அசஷன், ரீசன், கேஸ் ஸ்டடி எல்லாம் சேர்த்து சொல்றேன். அந்த 32க்கும் நீங்க லெஸ் நம்பர் ஆஃப் டைமே எடுத்துக்கலாம். அப்போதான் சப்ஜெக்டிவ்ல அதிகமான டைம் கொடுக்க முடியும். இந்த டைம் எல்லாம் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். Now let me go to the one more question. If A1, B1, C1, A2, B2, C2 be the direction ratios of two parallel lines. So already நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் எ ப்ராப்பர்ட்டி. A1, B1, C1, A2, B2, C2 பேரல் லைன்ஸாக இருந்ததுன்னா என்ன இருக்குன்னா இந்த A1 by A2, B1 by B2, C1 by C2 ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கிறது ஆப்ஷன் பி. இட் இஸ் எ ப்ராப்பர்ட்டி. ஆல்ரெடி நம்ம பர்பண்டிகுலர் லைன்ஸாக இருந்தால் டைரக்ஷன் ரேஷியோஸோட அந்த ரிலேஷன் எப்படி இருக்கும்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களை ஆன்சர் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர் ஆல்ரெடி இங்கேயே அவைலபிளாக இருக்கு. தட் இஸ் ஆப்ஷன் டி. பர்பண்டிகுலர் லைன்ஸாக இருந்தால் A1 A2 plus B1 B2 plus C1 C2 is equal to 0 for perpendicular lines. Product of the
Sum of the product of the direction cosines is equal to 0. Now let me go to one more question. The lines of the speciality, 2 lines are given, they are perpendicular to each other. Just before we have learned the property. Previous question la the property discuss பண்ணோம். என்ன அப்படினா 2 lines are perpendicular na sum of the product of the direction ratios or direction cosines is equal to 0. A1 into A2 plus B1 into B2 plus C1 into C2 equal to 0. This is that property. நம்ம questionல பாருங்க the first lineல before selecting this A1, B1, C1, A2, B2, C2 தயவு செய்து X, Y, Z ஓட கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணி பாத்துருங்க. must be equal to +1 இருக்கணும். எல்லா இடமும் +1 இருக்கு. அப்ப டைரக்டா எடுத்துடலாமா? இங்க பாருங்க. now A1 equal to -3, B1 equal to 2k, C1 equal to 2. செகண்ட் லைன்ல இருந்து பாருங்க. A2 equal to 3k, B2 equal to 1, C2 equal to -5. அப்ளை பண்ணிடலாமா? A1 into E2 -3 into -3k -9k, B1 into B2 plus 2k, C1 into C2 -10 equal to 0. -9k plus 2k is equal to -7k. -10 நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா you will get +10. Now k equal to -10 by 7. This answer is available in option A. இதெல்லாம் ஃப்ரீக்வெண்டா ரிப்பீட் ஆகக்கூடிய क्वेश्चंस. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். That's all. We have solved all the 10 problems. 10 problems ஃபுல்லா முடிச்சாச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மோரோவர் நான் அகைன் அதே சேம் பாயிண்ட்டை ரிப்பீட் பண்றேன். நான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸை நீங்க லேர்ன் பண்ணணும்னா RGR அகாடமியில் நீட், JEE அண்ட் ஃபவுண்டேஷன் கோர்சஸ்க்கு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்க லிங்க் இல்லைன்னா மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணி நீங்க இந்த கோர்ஸ் டீடைல்ஸ் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்சஸ் போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் மோட்ல உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ நாம நெக்ஸ்ட் வீடியோ LPP லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அதில் நம்ம அகைன் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.